வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த உலகமே உஜ்ஜீவனம் அடைவதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மதுரையிலே வந்து பிறந்தார். ஆனால் அங்கு வளர முடியாமல் வசுதேவரையும் தேவகியையும் விட்டுவிட்டு நந்தகோபாலனையும் யசோதையையும் தாய் தந்தையராக தேர்ந்தெடுத்து ஆய்ப்பாடி என்கிற கோகுலத்தில்தான் கண்ணன் வளர்ந்து வந்தார். அவருடைய அவதார ஸ்தலமான மதுரையும் ஒரு திவ்யதேசமாக கணக்கிடப்படுகிறது. அவர் வளர்ந்த கோகுலமும் மற்றொரு திவ்யதேசமாக கணக்கிடப்படுகிறது. ஆனால் இதை தவிரவும் விரஜபூமியில் நாம் தரிசிக்க வேண்டிய பல இடங்கள் உள்ளன. நந்த்காவ் என்று ஒரு இடம் இருக்கிறது. பிருந்தாவனம் என்று பிரசித்தமான ஒரு பகுதி இருக்கிறது. கோவர்தனம் என்று கண்ணன் கையாலே தூக்கின மலை இருக்கிறது. இவை அனைத்தும் திவ்யதேசங்களாக தனித்தனியாக கணக்கிடப்படவில்லை. இதற்கு முன் நாம் பார்த்த 2 திவ்யதேசங்களுக்குள்ளேயே அடக்கப்படுகின்றன. மதுரைக்குள்ளேயே கோவர்தனம், பிருந்தாவனம் இது அனைத்தையும் அடக்கி விடுகிறார்கள். யமுனை நதிக்கு மேற்கு பக்கத்தில்தான் மதுரா, பிருந்தாவனம், கோவர்தனம் இவை அனைத்துமே இருக்கின்றன. அதனால் ஆழ்வார்கள் கோவர்தனத்தை பாடினாலும் சரி, பிருந்தாவனத்தை பாடினாலும் சரி, மதுரையை பாடினாலும் சரி, அது அனைத்துமே மதுரா என்கிற திவ்யதேசத்தினுடைய கணக்கில் தான் சேர்க்கப்படுகின்றன. அதனால தான் 50 பாசுரங்கள் கிட்டத்தட்ட ஆழ்வார்களால் பாடப்பட்டன என்று பார்த்தோம். யமுனா நதிக்கு கிழக்கு பக்கத்திலே கோகுலம் என்று கண்ணன் வளர்ந்த இடம் இருக்கிறது. அது ஒரு தனி திவ்யதேசமாக கருதப்படுகிறது. அதனுடைய பெருமைகள் என்ன, அங்கு தரிசிக்க வேண்டிய தலங்கள் என்ன என்பதையும் பார்த்துவிட்டோம். ஆனால் இவ்வளவு தூரம் ரஜபூமியை பார்க்க வந்த நமக்கு வெறும் மதுரையையும் கோகுலத்தையும் சேவித்தால் போருமா? சுத்தி இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான பல தலங்களையும் நாம் தரிசிக்க வேண்டும். அதில் இன்றைய தினம் நந்த்காவ் என்கிற ஊர், அந்த ஊருக்கான பெருமை என்ன, கண்ணன் எதற்காக இங்கு வந்தார், இங்கிருந்து கொண்டு என்னென்ன லீலைகளை செய்தார், இப்போது இங்கு தரிசிப்பதற்கு என்ன தலங்கள் இருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணன் பிறந்த உடனடியாக கோகுலத்துக்கு வந்தார் என்பது நமக்கு தெரியும். கோகுலத்தில் இருந்து 10 வயதுக்குத்தான் திரும்ப மதுரைக்கு கண்ணன் போனார் என்பதும் தெரியும். ஆனால் இந்த 10 ஆண்டுகளை கண்ணன் கோகுலத்திலேயே வாழ்ந்து கழிக்கவில்லை. அதை 2 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். பூதனை, சகடாசுரன், திருணாவர்த்தாசுரன் இவர்களெல்லாம் வந்து துன்பங்களை கொடுத்தது கோகுலம் என்கிற இடத்தில்தான். முதல் 5 ஆண்டுகளுக்கு கண்ணன் கோகுலத்தில்தான் இருந்தார். அதற்கு பிறகு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து யோசிக்க தொடங்கினார்களாம். இங்கு நாம் இருந்தால் கோகுலம் என்பது மதுரைக்கு மிக அருகில் இருக்கிறது. அதனால கம்சன் தொடர்ந்து பல அரக்கர்களை அனுப்பி கொண்டிருக்கிறான். குழந்தையான கண்ணனுக்கு நிறைய ஆபத்துகள் வருகின்றன. அதனால் நாம் இனி இங்கு இருக்க வேண்டாம், கண்ணனை ரட்சிப்பதற்காக நம்முடைய கிராமத்தையே காலி செய்து கொண்டு வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்து விடுவோம் என்று எல்லாரும் முடிவெடுக்கிறார்களாம். ஆயாந்தியத்ர மகோத்பாதா பாலானாம் நாசஹேதவஹா உத்தாதவ்யம் இதோஸ்மாபிஹி கோகுலஸ்ய ஹிதைஷிபிஹி. எப்படி ஆசை இருக்கணும்! ஒரு குழந்தைக்கு துன்பம் வருகிறது, அவனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ஊர் முழுக்க திரண்டு தாங்கள் வாழ்ந்து வந்த இயற்கையான பூமியை விட்டுவிட்டு வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்வதற்கு தயாரானார்கள். அவர்கள் போய் சேர்ந்த இடம்தான் நந்த்காவ் என்று சொல்லப்படுகிறது. காவ் என்றால் கிராமம்னு ஹிந்தி பாஷையில் அர்த்தம். நந்தன் என்பது நந்தகோபாலனை குறிக்கும். அப்ப நந்தகோபாலனுடைய ஊர் என்கிறபடியாலே நந்த்காவ் என்று இடத்துக்கு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த நந்த்காவ் என்பது மதுரா நகரத்திலிருந்து வடமேற்கு திசையிலே இருக்கிறது. கொஞ்சம் அந்த ஜாகிரபியை நீங்க புரிஞ்சுக்கணும். நடுவுல யமுனா நதி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடுகிறாள். யமுனா நதியினுடைய மேற்கு பக்கத்தில் மதுரை இருக்கிறது. மதுரையிலிருந்து இன்னும் மேற்கு போனோம்னா கோவர்தனம் இருக்கு. மதுரையிலிருந்து வடமேற்கு திசையில போனோம்னா நந்த்காவ் இருக்கிறது. இந்த மதுரையிலிருந்து யமுனையை தாண்டி கிழக்கு பக்கம் வந்தோம் என்றால் கோகுலம் இருக்கிறது. இப்ப எல்லாரும் கோகுலத்தை விட்டு யமுனுடைய கிழக்கு கரையை விட்டுவிட்டு யமுனுடைய மேற்கு பக்கத்தில் நந்த்காவ் என்கிற இடத்தை வந்து அடைகிறார்கள். அங்கதான் 6வது வயதிலிருந்து 10வது வரை கண்ணன் வாழ்ந்து வந்தார். அங்கு இப்பவும் போனோம்னால் ஒரு சின்ன மலை, மலைக்கு மேல நந்த பவனம். எப்படி கோகுலத்துல நந்தனுடைய வீடு இருந்ததோ அதே போல இங்கும் வீடு இருக்க வேண்டும். நந்த பவனம் என்று ரொம்ப அழகான வேலைப்பாடுகள். நடுவுல ஒரு சின்ன சந்நிதி, அந்த சந்நிதியை சுத்தி திறந்த ஒரு கோர்ட்டியார்ட்னு சொல்றாளே, அப்படி திறந்த வெளி, அதை சுத்தி அழகான பிராகாரம். அதுல மேல் மாடி, முதல் மாடிக்கு வேற ஏறி போகலாம். ஏறி போய் பார்த்தோம்னா மொத்த ஊர்
மலைக்கு மேலே நிற்கிறோமோ இல்லையோ, சுற்றி பார்த்தோம்னா அந்த நந்துகாம் ஊர் முழுவதையும் நாம் சேவித்து கொள்ளலாம். அங்கிருந்து கொண்டே நாம் எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு பார்த்துக்கலாம். நந்துகாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள் 12 இடங்கள் முக்கியமாக நாம் தரிசிப்பதற்கு இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் மலைக்கு மேலே நின்று கொண்டே இங்கே இது இருக்கு, இங்கே இது இருக்கு என்று வரலாம், பார்க்கலாம். பரிக்கிரமான்னு தெரிவிப்பார்கள். வடதேசத்திலேயே பரிக்கிரமா பிரதட்சணம் என்பது ரொம்ப முக்கியம். நந்துகாம் முழுக்க பிரதட்சணம் செய்வதுண்டு, மதுரா முழுக்க பிரதட்சணம் செய்வதுண்டு, பிருந்தாவனம் முழுக்க பிரதட்சணம் செய்வதுண்டு. ஏன்? பரிக்கிரமானு மொத்த விரஜபூமியையே பரிக்கிரமா செய்வதும் உண்டு. அந்த பரிக்கிரமா மார்க்கம், நாம சுத்தி வர வேண்டிய மார்க்கத்தையே அந்த மலைக்கு மேலே இருந்து கொண்டு நாம் பார்க்கலாம். இந்த மலைக்கு மேலிருந்து பார்த்தோம் என்றால் இந்த நந்து கிராமத்தை சுத்தி நாம வரக்கூடிய பாதையை முழுக்க பார்க்கலாம். பரிக்கிரமா என்று தெரிவிப்பார்கள். பரிக்கிரமா பிரதட்சணம்னு அர்த்தம். இந்த வடதேசத்திலேயே பரிக்கிரமாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. மதுரையை மட்டும் பரிக்கிரமா செய்வது, கோவர்தனத்தை பரிக்கிரமா செய்வது, நந்துகிராம் பரிக்கிரமா என்று தெரிவிப்பார்கள். அந்த பாதை முழுக்க நாம் பார்க்கலாம். எந்தெந்த இடத்தையெல்லாம் நாம் சென்று தரிசிக்க வேண்டும் என்று மேலிருந்தே பார்த்து திட்டமிட்டு கொள்ளலாம். அப்படி மேல நந்த பவனம் என்கிற இடம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கே நந்தகோபாலன், யசோதை, கண்ணன், பலராமன், கண்ணனுடைய 2 நண்பர்கள் இடையர்கள், இவர்கள் அனைவருக்குமான சந்நிதி அழகாக ஏற்பட்டுள்ளது. அதை சுத்தி என்னென்ன இடங்கள்? அந்த மலைக்குள்ளேயே இன்னும் பல இடங்கள் நாம் காண வேண்டியவை உள்ளன. ஒரு பக்கம் நந்த பைட்டக், சற்று இந்த நந்தகாம் மலையிலிருந்து இறங்கின உடனே நந்து பைட்டக் என்று ஒரு இடம் வருகிறது. பைட்டக்னால் அமர்ந்து, பைட்னா அப்படின்னாலே உட்காருவதுன்னு அர்த்தம் இல்லையோ. நந்தகோபாலனும் அங்கிருந்த பெரியோர்கள் எல்லாரும் தலைவர்களும் அமர்ந்து மேலே எப்படி முன்னேற்றங்களை செய்ய வேண்டும்னு நிறைய ஆலோசனை செய்வார்களாம். ஒரு கிராமம்னா ஒரு பஞ்சாயத்து, ஏதோ ஒரு பேச்சு இருக்கணுமோ இல்லையோ. பெரியோர்கள் எல்லாம் கூடி விசாரித்து ஆலோசனை செய்யக்கூடிய இடம்தான் நந்து பைட்டக் என்று சொல்லப்படுகிறது. அங்கிருந்து தான் என்னென்ன அசுரர்கள் வருகிறார்கள், எப்படி நம்மை காத்து கொள்ளலாம், கண்ணனை எப்படி ரட்சிக்கலாம், இல்லை என்ன வரி செலுத்த வேண்டும், கம்சன் என்னென்ன துன்பங்களை கொடுக்கிறார், இது எல்லாவற்றையும் பேசின இடம் நந்து பைட்டக் என்று சொல்லப்படுகிறது. அங்கு ஒரு சின்ன சந்நிதி, கண்ணனுக்கான ஒரு சந்நிதியும் அமைத்திருக்கிறார்கள். அதை தரிசித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ததி மந்தன் ஸ்தல் என்று பெயர் பெற்றது. ததி அப்படின்னா தயிர், மந்தன் அப்படின்னா கடைவது, ஸ்தல் அப்படின்னா இடம். தயிர் கடையும் இடம், அதைத்தான் ததிமந்தன் ஸ்தல் என்று தெரிவிக்கிறார்கள். அது போய் பார்த்தோம்னா சின்ன இடம் கிடையாது. தயிர் கடையணும்னா பாத்திரத்தில் வச்சு தானே கடைஞ்சிருக்க வேண்டும். அப்படி அது இருக்காது. அந்த ததிமந்தன் ஸ்தலுக்கு போனால் முதல்ல பூமியை பெரிய தொலை போட்டு பாதாளத்துக்குள்ள ஒரு பாத்திரமாட்டம் பண்ணியிருப்பா. பாத்திரமே கிடையாது, பூமிக்குள்ளேயே தோண்டி அந்த தோண்டின இடத்துல அழகான ஒரு பெரிய பாத்திரத்தை போல பண்ணி அதை நன்னா சீராக வைத்து அதில்தான் தயிரையும் பாலையும் கொட்டி அங்கதான் கடைவார்களாம் யசோதை முதலானவர்கள் எல்லாம். ஏன் சுவாமி பாத்திரத்தில் கடைய முடியாதான்னா எண்ணி கடைந்து முடிக்கிறது? லட்சக்கணக்கான மாடுகள், அத்தனை மாடுகளும் கண்ணன் கைப்பட்டு வளர்ந்தபடியால் எவ்வளவு லிட்டர் பால் கொடுக்குமோ நமக்கு தெரியாது. அத்தனை பாலையும் தயிராக்கி அதை மோராக்கி கடைந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு எவ்வளவு முயற்சி வேண்டும். அதனால் 30 கடைந்தீண்டிய வெண்ணெய்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். 3 வேளை, காலை மதியம் மாலை 3 வேளையுமே விடாமல் தயிர் கடைந்து கொண்டே இருப்பார்களாம். அதை பண்ண ஒரு பெரிய இடம், பாத்திரமே பூமிக்குள்ள இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். அதில் எத்தனை லிட்டர்? ஆளையே பிடிக்கும், லிட்டர் பிடிக்கிறது இல்லை, நாமே உள்ளே போய் அமர்ந்து கொள்ளலாம். அப்படி வைத்து கடைவார்களாம். சீரார் கலையல்குள் சீரடி செந்துவர்வாய் வாரார் வனமுலையாள் மத்தார பத்தி கொண்டு ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் நுதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாரார் உரியேத்து நன்கமய வைத்ததனை. திருமங்கையாழ்வார் சிறிய திருமடலில் யசோதை எப்படி தயிர் கடைவான்னு வர்ணிக்கிறார். சீரார் கலை அல்குல், நல்ல வஸ்திரங்களை எல்லாம் இடுப்பில் உடுத்திட்டு இருப்பாளாம். சீரடி செந்துவர் வாய், அழகான சிவந்த வாய் உண்டா யசோதைக்கு. அப்படிப்பட்டவள் மத்தார பத்தி கொண்டு 2 கைகளையும் அந்த மத்து கயிற்றை பிடித்து கொண்டு ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய், அந்த தயிரை கடையறதுக்குள்ள இடுப்பே விண்டு போயிடுமா, அவ்வளவு கெட்டியா இருக்குமா. அதை மோராக்கினாலும் அவ்வளவு கெட்டியா இருக்குமா. அதனால கஷ்டப்பட்டு இடுப்பே ஒடிந்து போய்விடும்படிக்கு இந்த இடத்துல தயிர் கடைவாளாம். கடைந்து வேறார் நுதல் மடவாள், அதுக்குள்ள நெத்தியெல்லாம் வியர்த்து கொட்டி கொண்டே இருக்குமாம். அந்த கடைந்தெடுத்த வெண்ணைய பாத்திரத்துல போட்டு உரி மேல ஏத்தி வச்சுட்டு வெளியில புறப்பட்டு போற வரைக்கும் கண்ணன் தூங்கிட்டு இருப்பாராம். அவர் போன உடனே எழுந்து பாத்திரத்தை இறக்கி மொத்த வெண்ணையை சாப்பிட்டு முடிச்சிருவாராம். இப்படி கஷ்டப்பட்டு யசோதை கடைவாள். நமக்கு சந்தேகம் வரும், ஏன் சுவாமி யாரான ஆளை வச்சு பண்ணக்கூடாதா? அவதானே ஆய்ப்பாடிக்கே தலைவி, அவ ஏன் பண்ணணும்னால்
அவளுடைய நித்திய கர்மானுஷ்டானம். வர்ணாசிரம தர்மத்தை அவனவன் செய்துதானே ஆக வேண்டும். நான் ஒரு க்ஷத்திரியன் என்றால் அந்த க்ஷத்திரியன் ராஜாவாக இருந்தாலும் தன் கடமையை தானே தான் செய்தாக வேண்டும். அதை போல இவளும் இடைச்சியானபடியால தானே கடைவாளாம். அது பண்ண இடம் ததிமந்தன் ஸ்தல் என்று இருக்கிறது. அடுத்ததாக பர்சானா, இது இந்த மலை கிடையாது, இங்கிருந்து பார்த்தாலே பக்கத்தில் அந்த பர்சானா என்கிற மலை தெரியும். பிருஹத் சானு என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பர்சானான் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்தில்தான் விருஷபானு என்பவருக்கும் கீர்த்திதா என்பவளுக்கும் ராதா என்கிற ஒரு பெண் பிறந்தாளாம். ராதா ராதான்னு வடதேசத்தில் பிரசித்தி உண்டு. ராதே கிருஷ்ணா, ராதே ராதேன்னு சொல்லிக்கொண்டு நாம ரிக்ஷாலெல்லாம் போவோம் இல்லையோ, ரிக்ஷால போறச்சே முன்னாடி யாரோ வரா, வேலக சொல்லணும்னா யாரும் ஹார்ன் அடிப்பதே கிடையாது. ராதே ராதே ராதேன்னு வாயில சொல்லுவா. அதை கேட்டு நாம நகர்ந்துக்கணும். வேகமா ரிக்ஷா வண்டி தாண்டி போயிட போறது. அந்த ராதாதேவி வளர்ந்த இடம், அவள் பிறந்த இடம் ராவல் அப்படின்னு வேற இடம் இருக்கிறது. அவள் வளர்ந்த இடம் தான் பர்சானான்னு சொல்லப்படுகிறது. கண்ணன் அவளை சந்திப்பதற்கு அடிக்கடி பர்சானா போய் வருவாராம். அங்க ஸ்ரீஜி மந்திர், மகாலட்சுமியினுடைய அவதாரமாகவே ராதை கருதப்படுகிறாள். அவளுக்கு ஒரு அழகான கோவில் ஸ்ரீஜி மந்திர்னு இருக்கு. அதே போல சங்கரி கோர் அப்படின்னு ஒரு இடம். சங்கரி கோர் என்னதுன்னால் கண்ணனுக்கு ராதையை பார்க்கணும்னு ஆசை, கோபிகைகளோடு வம்பிழுக்க வேண்டும்னு ஆசை. அதனால வேண்டுமென்றே அவர்கள் தலையில பால் தயிரை எல்லாம் குடத்துல சுமந்து கொண்டு வருவார்களா. அவர்கள் வரும் வழியில் அவர்களுக்கு தடுப்பு போட்டு எனக்கு வரி கொடுக்கணும், நான் வரி வசூல் பண்ணிவிட்டு தான் உங்களை மேல அனுப்புவேன்னு வம்பு கிழப்பாராம். அது பண்ணது சங்கரி கோர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பீலி போக்கரான்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் முழுக்க பார்த்தா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் தண்ணீர். ஏன் மஞ்சளா இருக்குன்னால் ஒரு முறை ராதாதேவி நந்துகாவுக்கு போய் யசோதையை சந்தித்தாளாம். யசோதைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால ரொம்ப ஆசையோடு அவ கையில எல்லாம் மருதாணி மெஹந்திலாம் சொல்றோமே, அதை போல மஞ்சளா எல்லாம் சிவப்பா இட்டு விட்டுருந்தாளாம். அதோட ராதாதேவி திரும்ப பிறந்த வீட்டுக்கு வரா. வந்து அப்பா அம்மா பார்த்தா என்ன ஆறுது, மாட்டிக்கொண்டு விடுவாளே. அதனால வரும் வழியில் இந்த குளத்துல கையை கழுவிட்டு வந்தாளாம். அதனால அவள் எப்பவுமே சொல்லுவாளோ இல்லையோ, செவ மருதாணி செவக்கணும்னா மனசுல அன்பு இருந்தா செவக்கும்னு. அவ கை முழுக்க செவந்திருந்துதான். கண்ணனிடத்தில் அவ்வளவு காதல் இருந்தபடியாலே அந்த மருதாணி எல்லாம் இந்த குளத்துல கழுவினாளாம். அந்த பக்தி அனைத்தும் இன்றும் அந்த குளத்தில் இருந்து செவந்திருக்கிறது, மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் பர்சானாவில் இருக்கிற இடம். அடுத்தது நந்த கிராமத்தில் ரொம்ப முக்கியமாக தரிசிக்க வேண்டிய ஒரு பாதை அக்ரூர கமன் என்று அந்த பாதைக்கு பெயர் சொல்லப்படுகிறது. நாம நந்துகாவ் மலை மேல நின்று கொண்டு நேர ஒரு ரோடு மதுரா நகரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதை, மண்ணு பாதை. அந்த பாதையை பார்க்க முடியும். இந்த பாதையால் தான் அக்ரூரர் கண்ணனையும் பலராமனையும் அழைத்து கொண்டு மதுரா நகரத்துக்கு அழைச்சிட்டு போனாராம். கோபிகைகளுக்கெல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. எல்லாரும் தெய்வத்திடம் பிரார்த்தித்தார்கள். யஸ்துவம் பிரதர்ஷய அசித குந்தலாவிருத்தம் முகுந்த வக்திரம் சுகபோல உன்னசம் சோகாபனோத ஸ்மிதலேஷ சுந்தரம் கரோஷி பாரோக்ஷம் அசாது தேகிருத்தம். பிரம்மாவிடத்தில் முறையிட்டார்களாம் அனைவருமே. இப்படி அழகான கண்ணனை எங்களுக்கு காட்டிவிட்டு 10 வருஷம் அவனிடத்தில் ஆசையை வளர்த்து விட்டு திடீரென்று பறித்தால் நாங்கள் என்ன செய்வது, இது சரியல்லன்னு தெய்வத்திடம் முறையிட்டார்களாம். அவர்கள் பார்க்க அக்ரூர தேரில் கண்ணனை ஏற்றிக்கொண்டு அழைச்சிட்டு போனார். எல்லாரும் வைதார்களாம், இவருக்கு யார் அக்ரூரர்னு பேர் வச்சா, ரொம்ப குரூரர், மிகவும் தீயவராக இருக்கிறார், இவர் குரூரமான நெஞ்சு படைத்தவர்னு எல்லாரும் வெய்தார்களாம். கண்ணனுடைய தேர் கடைசியில போய் மறையும் வரை கோபிகைகள் கண்வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அக்ரூர கமன் என்கிற இடத்தையும் தரிசிக்கலாம். கிருஷ்ணகுண்டம் என்று கண்ணன் குளித்த இடம் ஒன்று இருக்கிறது. இப்படி எத்தனையோ இடங்களை நந்துகாவ் என்கிற இடத்திலே தரிசித்துக் கொண்டோம். அடுத்தது கண்ணன் மாடு மேய்ப்பதற்கு சென்ற பிருந்தாவனத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.